Bismillah, alhamdulillah, wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi wa sallim wa ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa laqad atina Dawuda wa Sulaymana ilma. Ila akhir al-ayat. Sadaqallahul alim. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்முடைய பாக்கியத்தை அவன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். இன்றைக்கு இல்மு என்று உலகத்தில் பலவிதமான ஆய்வுகள், பலவிதமான படிப்புகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, ஆய்வுகள் செய்யப்படுது. இவைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் உள்ளடக்கப்பட்டிருக்கதா என்கிறத நாங்கள் பார்க்கணும். சில அறிவுகள் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் தேடப்படுது. அவைகளுக்கு காலம் நேரத்தை வீணாக்கியதற்குண்டான கேள்வி கணக்கும் இருக்குது. சில அறிவுகள் இருக்குது, அது தீன் மார்க்கத்தோட சம்பந்தப்படாவிட்டாலும் கூட துனியாவுக்கு பிரயோஜனம் அளிக்குது. என்றாலும் ஒருத்தர் தன்னுடைய தீனுடைய அறிவை சம்பூர்ணமாக மட்டம் தட்டிய நிலைமையில, தீனுடைய அறிவு இல்லாத நிலைமையில துனியாவை தேடுவார் என்றா, அவர் அதன் ஊடாக ஹலாலாக சம்பாதித்தாலும் அதனை சீரான முறையில் பயன்படுத்த தெரியாத குற்றவாளியாக ஆகிடுவார். இன்றைக்கு அதிகமானவர்கள் மார்க்கம் இல்லாததின் காரணமாக அவர்களுடைய பொருட்களை எங்க செலவழிக்கணும், எந்த விதிமுறையில் அவைகளின் ஊடாக அல்லாவுடைய பொருத்தம் தேடணும் என்கிற அறிவே இல்லாமல் இருக்கிறாங்க. சிலர் தன்னுடைய சுத்த விஷயத்துல கூட அறிவில்லாதவங்க இருக்கிறாங்க. தனக்கு குளிப்பு கடமையானா எந்த முறையில அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளும் குளிப்பை குளிக்கிறது என்று தெரியாது. தனக்கு குளிப்பு கடமையானா அவசரமாக அதை குளித்து கொள்ளணும், எந்த விதமான நோயும் இல்லாத பட்சத்தில் அதற்கு நிறைவு கொடுக்கணும், அது ஒரு அமானிதம், கியாமத்து நாள்ல இந்த அமானிதத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான் என்று ரசூலுல்லாஹ் ஹதீஸ்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எந்த அளவுக்கு இதுல பேணுதலாக இருப்பாங்கண்டா, அவங்களுடைய தலைய எப்பவும் மொட்டை அடிச்சு தான் இருப்பாங்க, தலையில முடி இருக்கவே மாட்டாது. இதை பத்தி கேட்கப்பட்ட நேரம் அவங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, நான் கேட்டிருக்கிறேன், இன்ன லிக்குல்லி தஹ்த ஷஅரத்தின் ஜனாபத்தன், ஒவ்வொரு முடிக்கு கீழாலும் ஜனாபத் இருக்குது என்கிறத சொன்னாங்க. தண்ணி பற்றாக்குறையான சந்தர்ப்பங்கள்ல நான் குளித்தால் என்னுடைய ரோமங்கள் சம்பூர்ணமாக நலைவதற்கு வசதி இல்லாமல் இருக்கும், இதனால நான் எப்பவும் மொட்டை தலையாகவே இருப்பேன் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லிக்கிறாங்க. மார்க்கத்துல சுத்தத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட விடயங்கள், இவைகளை இஸ்லாம் ரொம்ப சுருக்கமாக எங்களுக்கு தலையங்கப்படுத்தி இருக்குது. அதுல முதலாவது தான் ஈமானியாத், ஈமானோட சம்பந்தப்பட்ட விடயங்கள். இவைகளுடைய அறிவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் கலிமாவை சொல்லிட்டோம், ரசூலாவை ஏற்றுக்கொண்டோம், மூமின்களாக இருக்கிறோம். இன்றைக்கு எந்த அளவுக்கு எங்களுடைய அகீதாவுல நாங்க பிழைத்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனின் ஈமான் சம்பந்தப்பட்ட ஆயத்துகளின் தெளிவு எங்களுக்கு இருக்குது. எந்த சந்தர்ப்பத்தில் நாங்க ஈமான பறி கொடுக்கிறோம், எது செய்யக்கூடாது, எது அல்லாவுக்கு இணை வைத்தல் என்கிறதை கூட சிலவங்க தெரியாம செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய அகீதாவுலையும் பிழை, ஈமான்லையும் பிழை. இதனால தான் சிலவங்க வந்து நாங்க ஈமான் கொண்டோம் என்று சொன்ன நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கினான். நபியை சொல்லுங்க, குல்லன் துமினு, நீங்க இன்னும் ஈமான் கொள்ளல, நீங்க வெறுமனே அடிபணிந்து தான் இருக்கிறீங்க. அதே மாதிரி எங்கள்லையும் அதிகமானவங்க இருக்கிறாங்க, அவங்க சில சட்ட திட்டங்களுக்கு அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஆனா இன்னும் ஈமான் கொள்ளல. ஈமானுடைய விடயங்கள் ஆழமாக அவருடைய உள்ளங்கள்ல நுழையல்ல, ஈமான்ல பலகீனம் இருக்குது. இதன் காரணமாக அமால்கள்ல இன்பம் இல்லை. இந்த அளவுக்கு அவங்களுடைய ஈமான்ல பலவிதமான டேமேஜ்கள் இருக்கு.
ரெண்டாவது இபாதாத் சொல்லப்பட்டிருக்குது. இபாதாத் பல வகையான இபாதத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 24 மணித்தியாலமும் வாழ்க்கை எப்படி இபாதத்தாக அமைத்துக் கொள்றது என்கிறத குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இவைகளுடைய விடயத்தில் எந்த அளவுக்கு நாங்க கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். ஆனா நாங்க சொல்லிக் கொள்றது நாங்க முஸ்லிம்கள், எங்களுக்கு ஜிக்ர் செய்யறதுல இன்பம் இல்ல, திலாவத்துல இன்பம் இல்ல, தொழுகையில கூட இன்பம் இல்ல. தொழுகையில நின்றா அவசரமாக தொழுது முடிக்கிறோம், ருக்கு சுஜூதுகளை சீரான முறையில செய்யறோம் இல்ல. இன்றைக்கு நாங்க புனிதமிக்க முஹர்ரமுடைய மாதத்தில் இருக்கிறோம். இந்த முஹர்ரம்ல அல்லாஹ் இடத்துல மிகவும் நெருங்கணும். அதனுடைய பகல் நேரங்கள் இரவு நேரங்கள் மிச்சமும் அல்லாஹ்வுக்கு வழிபட்ட நிலைமையிலே கழியணும். ஆனா இன்றைக்கு அதை நாங்க பொருட்படுத்துறதும் இல்லை. அதிகமானவங்க இவைகள்ல பொடுப்போக்கு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்க அப்துல்லான்னு ஒருத்தருக்கு சொல்றோம் அல்லாஹ்வுடைய அடிமை, அதே நேரம் காபத்துல்லான்னு சொல்றோம் அல்லது பைத்துல்லான்றோம் அல்லாஹ்வுடைய வீடு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களை நாங்க ஒவ்வொன்றோட சேர்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை அவனோட சேர்த்தான். ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனில மாதத்தினுடைய எண்ணிக்கை அல்லாஹ் 12ஆக ஆக்கினான். யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த மாதங்கள் 12, வருடத்துக்கு மாதங்கள் 12 என்கிறத வானம் பூமிகளை படைத்த நாள் தொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஏற்படுத்தினான். மின்ஹா அர்பத்துன் ஹுரும், அதுல 4 மாதங்கள் மிகவும் சங்கையானது, கண்ணியப்படுத்தப்பட்டது. நாங்க எந்த அளவுக்கு இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தினோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வோட தொடர்பாகினோம், இவைகளெல்லாம் தப்ப வைத்து விட்டு மறுவை எப்ப தொடர்பாக போறோம். அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் வணங்கக்கூடிய நேரத்துல சீரான முறையில பெற்றுக்கொள்ளவில்லைண்டா இவைகளை நாங்க உயிர் எங்களுடைய உடம்பு விட்டு போனதன் பின்னாலேயா பெற்றுக்கொள்ள போறோம். இன்றைக்கு எங்களுடைய காலங்கள் நேரங்கள் எல்லாம் வீணாக கழித்து விட்டு நாங்க வெறுமனே நம்பிக்கை வைக்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன மன்னிப்பான் என்று. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு நாங்க அப்படியானவங்க இப்படியானவங்கன்னு சொல்லி நாங்க பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம். இவைகள் எல்லாம் தப்பானது. எங்களை நாங்க எந்த காரணத்தை கொண்டும் தூய்மைப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், லா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களை சுத்தப்படுத்தாதீங்க, நீங்க யார் என்கிறது எங்களுக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்கிறார். எந்த அளவுக்கு எங்களுக்கு இபாதத்துகளின் மீது நம்பிக்கை வைக்க இயலா, எங்களை பரிசுத்தப்படுத்த இயலாண்டா. ஒரு தடவை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபிய பார்க்க வராரு. அவரு யுத்தத்துல அடிபட்டு காயப்பட்டு குற்றுயிராய் ஈக்கிறாரு, மரணிப்பதற்கு அண்மித்து கொண்டிருக்கிறாரு, வீட்டுல ஈக்கிறார் அவர். ஹஸரத் ரசூலுல்லாஹ் வாராங்க, அவங்களுடைய தாய் சொல்லுறாங்க, மகனே அல்லாஹ் உங்களுக்கு மேலான சொர்க்கத்தை தருவான். இது ரசூலுல்லாஹ்வுடைய காதுல விழுந்தது. நீங்க எப்படி அப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியுமா இவர் தேவையில்லாத பேச்சுகளை பேசாம மௌனமாக இருந்திருப்பாரு, அவரு தேவையில்லாத பேச்சுகளை பேசியிருப்பாரு என்றது உங்களுக்கு தெரியுமா? சில சந்தர்ப்பங்கள்ல அவர் தேவையில்லாதது பேசியிருப்பார், இதனால அவருக்கு சொர்க்கம் இல்லாம போயிடும் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் யுத்தத்துல காயப்பட்டு மரண படுக்கையில் இருக்கக்கூடியவருக்கு தாய் சொன்ன நன்மாராயத்துக்கு மறுமொழி சொன்னாங்கண்டா எந்த அளவுக்கு நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தயவின் மீது அன்பு வைக்கணும், அவனுடைய ரஹ்மத்தின் மீது நாங்க மேலெண்ணம் வைக்கணும், எந்த அளவுக்கு நாங்க எங்களை தாழ்த்தி கொள்ளணும் என்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. இப்படி இபாதாத்களுடைய லைன்களை நாங்க எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது எங்களுடைய முஆமலாத்தை இஸ்லாம் ரொம்பவும் இலகுவாக சொல்லி தந்திருக்குது. கொடுக்கல் வாங்கலுடைய விடயம், அமானிதங்கள் பேன்ற விடயம், மற்றவங்களுடைய பொருள்கள் இருக்கக்கூடிய பத்தினித்தனம், இப்படியாக ஒரு பெரிய சப்ஜெக்ட இஸ்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது. இவைகள்ல எந்த அளவுக்கு நாங்க வஞ்சகம் செய்கிறோம். ஒருத்தருக்கு கொடுக்க சொல்லி ஒரு பொருளை தந்தாரு அல்லது பணத்தை தந்தாரு, அதுல கூட சிலதை நாங்க எங்கட பையில போடுறோம், அவைகளை குறைத்து கொடுக்கிறோம், அல்லது மற்றவர்களுடைய பெயரை வைத்து
அதனை விற்று நாங்க சம்பாதிக்கிறோம். இன்றைக்கு அதிகமானவங்க இப்படியான முறையிலையும் ஹராத்தை புசித்து கொண்டிருக்கிறாங்க. மற்றவர்களுடைய பேர்ல வெளிநாடுகள்ல இருந்து பணங்களை எடுத்து அதனை கொடுக்காம அங்கிருந்து அனுப்பக்கூடியவங்களுக்கும் பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அதை பற்றி அவர்கள் கேட்காம இருக்கிறதுக்கு ஆக்கி இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதற்கு வேறு விதமான அக்கவுண்ட்டுகள் எல்லாம் போட்டு பணம் எடுத்து இன்னும் ஒருவருடைய பெயரை வித்து கொண்டிருக்கிறாங்க. இப்படியான சமுதாயமும் இன்றைக்கு உலகத்துல இருந்து கொண்டு தான் இருக்குது. நாங்க நினைச்சு கூட கொள்ளக்கூடாது கொடுக்கல் வாங்கல் என்கிறது ஒரு வியாபாரத்தை பேச்சு செய்யறதுல மட்டும்தான் இருக்குது என்று சொல்லி எங்களுடைய சில இப்படியான நடைமுறைகள் எல்லாமே கொடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்டது. இவைகள்ல மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நரகம் ரொம்ப லேசாகவே தரப்பட்டுவிடும். இதனால் தான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உண்மையான வியாபாரி அத்தாஜிரு சதூக், உண்மையான வியாபாரி கியாமத்து நாள் அன்று நபிமார்கள் சித்திகீன்கள் சுஹதாக்களோட இருப்பாங்க என்று சொல்லி, அதுக்கு மாற்றமானவர்கள் ரொம்ப பயங்கரமான காபிர்களோட வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களோட இருப்பாங்க என்கிறதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி வைத்தாங்க. அடுத்தது தான் எங்களுடைய முஆஷராத், நல்ல முறையில் நடந்து கொள்றது. இன்றைக்கு முஆஷராத்துக்கு ஆகும் சிறந்த ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இதுவரைக்கும் வாழ்க்கையில எங்களுடைய முஆஷராத்துகள் ரொம்பவும் தப்பி போயிருக்குது. சிலவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல நாங்க பெரும் தவறுகள் செய்திருக்கின்றோம். இது முஹர்ரமுடைய மாதம், அல்லாஹ்வுடைய மாதம். சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் வஸ்ஸஅ லி அஹ்லிஹி வ இயாலிஹி ஃபி யௌமி ஆஷூரா, யாரு ஆஷூராவுடைய நாள்ல தன்னுடைய குடும்பத்துக்கு விசாலமாக செலவு செய்வாரோ, இல்லாதவர்களை போய் பார்த்து அவர்களுக்கு ஏதும் கொடுத்து உதவுவாரோ, அல்லாஹ்வுக்காக வேண்டிய இஹ்லாஸோட இப்படியான விடயங்களை செய்வாரோ, உறவினர்களை கவனிப்பாரோ, வீடுகளுடைய குறைபாடுகளை நிறைவு செய்வாரோ, வஸாஹுல்லாஹு ஃபி ஸாயிரி ஸனதிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு வருடமும் அவருடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வான். சில சஹாபாக்கள் சொல்றாங்க, சில தாபீன்களும் சொல்றாங்க, நாங்க 40 வருடங்களாக இதனை பரிசீலனை செஞ்சு வந்தோம், அல்லாஹ் முழு ஆண்டும் எங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாம நிறைவை ஏற்படுத்தி கொண்டே இருந்தான். அடுத்தது எங்களுடைய இஸ்லாத்துல அதிமுக்கியமான ஒரு அம்சம் தான் அஹ்லாக்கியாத் என்ற நல்ல பண்புகள். சிலர்களிடத்துல கொடுக்கிறது, மற்றவர்களை கவனிக்கிறது இருந்தாலும் கூட நல்ல பண்பு இருக்க மாட்டாது. கொடுத்து விட்டு சொல்லி காட்டக்கூடியவர்கள், கெட்ட பண்புடையவர்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாராவது ஒரு பொருளை கொடுத்து விட்டு மறுபடியும் அதை கேட்பாரையானா அவரு நாய் வாந்தி எடுத்து மறுபடியும் அதனை சாப்பிடுவதை போல என்று சொன்னாங்க. அப்படி கொடுத்ததை கேட்டு எடுக்கிறது ஆகும் கெட்ட குணம் என்றாங்க. இன்னும் சிலவங்க மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தயார் இல்லை, அஹ்லாக் இல்ல வாழ்க்கையில. எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நாங்க மன்னிக்கவே மாட்டோம் என்று ரொம்ப புடிச்சா புடியில இருக்கக்கூடியவங்களும் எங்கள்ல ஏராளமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த கண்ணியமக்க முஹர்ரம் உடைய மாதம் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இதுல ஏராளமான வரலாறு பதிவுகள் இருக்குது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹிஜ்ரத் ரபியுல் அவ்வல்ல தான் நடந்துச்சு. ரபியுல் அவ்வல்ல தான் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. என்றாலும் அந்த ஹிஜ்ரி கேலண்டர் அமைக்கப்பட்டது முஹர்ரமுடைய மாதத்தை வைத்து என்கிறத நாங்க மறந்துவிடக்கூடாது. மாதங்கள்ல முதன்மையானது முஹர்ரம், ரபியுல் அவ்வல் அல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் ரபியுல் அவ்வல்ல செஞ்சாலும் கூட முஹர்ரம் உடைய மாதத்துல தான் ஹிஜ்ரி கேலண்டர் தீர்மானிக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்தை வைத்து நாங்க கேலண்டர் அமைப்போம் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல மஷூரா சொல்லப்பட்டுச்சு. சொன்னாங்க, கிறிஸ்தவர்களும் இதைத்தான் செய்யறாங்க. அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்தை வைத்து அவங்களுடைய நாட்களை வகுக்கிறாங்க, நாங்க அவங்களுக்கு ஒப்பாக வேண்டியது அல்ல. அதே மாதிரி இன்னும் பலவிதமான ஆமுல் ஹுஸுன், ஆமுல் ஃபரஹ் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய விடயங்களை வைத்து, ஹசரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மௌத்தை வைத்து, ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாச்சா அபூ தாலிபுடைய மரணம்,
இது 2 முறை வருடத்துல தான் நடக்குது. இதனை வைத்து நாங்கள் கேலண்டர் அமைப்போம் என்றெல்லாம் ஆலோசனை சொல்லப்பட்டு தான் இறுதியில ஹிஜ்ரியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய உடைமைகள் மற்றும் உண்டான தனக்கு விருப்பமான இடங்கள், தனக்கு விருப்பமான ஊரு, இவைகள் எல்லாம் விட்டு போட்டுட்டு வந்தாங்க மதீனாவுக்கு. அதனை வைத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் ஒன்றுபட்டாங்க. இந்த கேலண்டர் அமைக்கிறதுக்கு சஹாபாக்களும் இந்த ஹிஜ்ரத்தின் பொழுது தன்னுடைய அனைத்தையும் இழந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியானவங்களை புகழ்ந்து சொல்கிறான். ஒரு உலகத்தினுடைய அகிலத்தினுடைய சகோதரத்துவம் அந்த முஹாஜிரின்கள் அன்சார்களுக்கு மத்தியில உருவாக்கப்பட்டது இந்த ஹிஜ்ரத்தை வைத்து. இப்படி பல தூர நோக்கங்களை வைத்து இந்த ஹிஜ்ரி உடைய அமைப்பு, ஹிஜ்ரி கேலண்டருடைய அமைப்பு முஹர்ரம் மாதத்தை முன்னால வைத்து அல்ஹம்துலில்லாஹ் இணைக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு எதனை பொருந்தி கொள்றதாக கூறுகிறானோ அந்த பொருத்தமான விடயங்கள்ல நாங்க அதிகமாக எங்களுடைய காலங்கள் நேரங்களை செலவழிக்கணும். இப்படி இந்த ஈமானியாத், இபாதாத், முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக்கியாத் என்கிறது தான் எங்களுடைய மார்க்கத்தின் உடைய தலையங்கங்கள், அடிப்படைகள். இந்த விஷயங்கள்ல நாங்க ஒவ்வொரு நாளும் பங்கெடுக்கணும். இப்படி பங்கெடுத்தால் தான் எங்களை திக்ர் உள்ளவர்கள் என்று கவனிக்கப்படும், கணிக்கப்படும். அப்படி இல்லாத பட்சத்துல நாங்க மிருகத்தனமான வாழ்க்கையை தான் வாழ்வோம், தாண்டோடித்தனமான வாழ்க்கையை தான் வாழ்வோம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தவர்களும் இதற்காக வேண்டி கவனம் செலுத்தும். அவர்களுக்கு மத்தியில தீனுடைய விடயங்களை பரிமாறிக்கொள்றதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். இப்படி இல்லாம நாங்க வெறுமனே எங்களுடைய தேவைகளை நிறைவு செஞ்சுட்டு சாப்பிட்டு குடிச்சிட்டு எங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செஞ்சுட்டு போவோம்டா எங்களுக்கு மிருகங்களுக்கு மத்தியில எந்த விதமான வேறுபாடும் இருக்க மாட்டாது என்கிறத மறந்துவிடக்கூடாது. எங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பிரஸ்தாபம், திக்ர், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாக்கள் நடைபெறுமோ அவங்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது. மௌத்துடைய சந்தர்ப்பத்துல அவங்க வெற்றி பெறுவாங்க என்கிறத மறந்துவிடக்கூடாது. மனிதன் எதை முயற்சி செய்யறானோ அதனைத்தான் அடைந்து கொள்வான் என்கிறதும் குர்ஆனுடைய நியதி. இதனால தான் உலகத்துல கொடுக்கப்படக்கூடிய செல்வங்கள்ல ஆகவும் பெரிது தீனுடைய இல்மு. அல்லாஹ் சொல்றான், வலக்கது ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா, நாங்க தாவூதுக்கும் சுலைமானுக்கும் இல்மை கொடுத்தோம். வகாலா, அவங்க 2 பேரும் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபல்லலனி அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன, மூமினான அடியார்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரை விடவும் எங்களை சிறப்பாக்கி வைத்தான், அவனுக்கே எல்லா புகழும். அப்ப மூமினான அடியார்களில் ஆகவும் சிறப்பாக்கி வைக்கப்பட்டவர்கள் தான் இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் என்கிறத அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லி காட்டுகிறான். அத்துடனே அவங்க இல்மை கொண்டு சிறப்பு பெற்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் ஆட்சியையும் அவங்களுக்கு கொடுத்தான். அவங்க பெரும் செல்வந்தர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. எனவே நாங்க ஏண்டிய அளவு எங்களுடைய காலங்கள் நேரங்கள்ல மிகவும் கவனமாக இருக்கணும். அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட தொடர்பு படக்கூடிய விஷயங்கள்ல எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளை, குடும்பங்களை, மனைவி மக்கள்களை, கணவன்மார்களை ஈடுபடுத்துவோம். இன்றைக்கு நாங்க 15வது ஆயத் சூரத்து நிசாவுடைய தஃப்சீரை பார்ப்போம். வல்லாத்தி யத்தீனல் ஃபாஹிஷத மின் நிசாஇக்கும், பெண்கள்ல சில விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதனைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லி காட்டுகிறான். வல்லாத்தி, மேலும் சில பெண்கள், யத்தீனல் ஃபாஹிஷா மின் நிசாஇக்கும், உங்களுடைய பெண்கள்ல இருந்து ஃபாஹிஷாவை கொண்டு வருவார்கள் என்றால் இந்த இடத்துல ஃபாஹிஷா என்று சொல்றது ஜினா செய்யக்கூடியவர்கள். இந்த ஜினா செய்யக்கூடிய பெண்கள் அவர்கள் அந்த தவறுல ஈடுபட்டார்கள் என்கிறதுக்கு ஃபஸ்தஷ்ஹிது அலைஹின்ன அர்பஅத்தம் மின்கும், உங்களில் 4 சாட்சிகளை, அதுவும் ஆண் சாட்சிகளை நிறுவியுங்கள். 4 பேர் ஆண்கள் அவர்கள் இந்த தவறை செய்தார்கள் என்று சாட்சியம் சொல்லுவோம். அப்படி சாட்சியம் சொன்னது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஃபஇன் ஷஹிது, அவர்கள் சாட்சியம் சொன்னால், உண்மையிலே பொய் சாட்சி யாரும் சொல்ல மாட்டாங்க,
அப்படி 4 பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுதான் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்படி ஒருத்தர் பொய் சொன்னாலும் மற்ற 3 பேரும் அதனை மறுப்பாங்க. இப்படி 4 சாட்சிகள் சொல்லப்பட்டு அது ஊர்ஜிதமானால் ஃபஅம்சிகூஹுன்ன ஃபில் புயூதி, அவர்களை நீங்க உங்களுடைய வீட்டிலேயே தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹத்தா யதவஃபாஹுன்னல் மௌத்து, அவங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும். இப்படி தவறு செஞ்சுட்டாங்கண்டா மரணம் வரும் வரைக்கும் வீட்டிலேயே தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அவு யஜஅலல்லாஹு லஹுன்ன சபீலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வழியை ஒரு பாதையை ஏற்படுத்தும் வரைக்கும் அவங்கள வீட்டுக்குள்ளே வைத்திருங்கள். இந்த ஆயத்து ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. இது மன்சூகான ஆயத். மன்சூக் என்றால் எங்களுக்கு தெரியும், மாற்றி அமைக்கப்பட்டது. இதனுடைய திலாவத் இருக்குது என்றாலும் அமல் கிடையாது. இது ஆரம்பத்தில் அல்லாஹ் போட்ட சட்டம். சூரத்து நூர் உடைய ஆயத் எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலேயே சொல்லுகிறான், யாராவது இந்த ஜினாவுடைய விபச்சாரத்துடைய பாவத்தில் ஈடுபட்டால் நீங்க அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கணும். ஃபலா தஅஹுதுகும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ் அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத ஜல்தா. திருமணம் முடிக்காத ஆணும் பெண்ணுமாக இருந்து அவங்க இந்த தவறுல ஈடுபட்டு இருந்தா அவங்களுக்கு 100 சாட்டை அடிகளை அடியுங்கள். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்லாக்க குர்ஆன்ல சொல்றான். இது அஹ்லாக் தான், தண்டனைங்கிறது அஹ்லாக் தான். எந்த அளவுக்கு இந்த தண்டனைகள் நிறைவேற்றப்படுமோ சமூகம் சீர்திருத்தம் உள்ளதாக மாறிடும். அந்த பாவத்தை செய்ய பயப்படுவாங்க. இதனால பண்புள்ள மக்கள் உருவாகிறதுக்கு காரணமாக ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுக்கு திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தா 100 சாட்டை அடிகளை அடிங்க. அவங்கள ஒரு வருடத்துக்கு உங்களுடைய ஊரை விட்டும் உங்களுடைய அந்த நகரத்தை விட்டும் தூர ஒரு இடத்துக்கு நாடு கடத்துங்க. அது நல்லவர்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கணும். அங்க போயிட்டு அவர் திருந்தோணும். தண்டனை கொடுக்கப்பட்டு அதே பாவம் நடந்த இடத்துல அவரை வைக்க கூடாது. அப்படி வைத்தா அவர் மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் முனைவார் என்கிறதனையும் சூசகமான முறையில இந்த ஆயத்துக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்க விளக்கம் சொல்றாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஸ்ல இருக்குது, இதனை செய்தவர் திருமணம் முடிக்காதவராக இருந்தா அவங்கள நாடு கடத்துங்க என்றும் சொல்லப்பட்டு இருக்குது. திருமணம் முடித்தவர்களாக இருந்தா ஏற்கனவே அந்த ஆயத்து மன்சூக் ஆரம்பத்தில் குர்ஆன்ல இருந்தது. அஷ்ஷேஹத்து வஷ்ஷேஹ் இதா ஜனயா ஃபர்ஜிமுஹுமா அல்பத்தா, அவங்க மௌத்தாகும் வரைக்கும் கல்லடித்துக் கொள்ளுங்க. திருமணம் முடித்த ஆணும் பெண்ணும் சாட்சிகள் நிறுவும் பட்சத்துல 4 சாட்சிகள் இருந்தால் அவர்களை கல்லடித்துக் கொள்ளுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் சாட்சிகள் நிறுவப்பட வேண்டும் என்கிறத நிபந்தனையாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இந்த ஆயத் அதுக்கு மாற்றமாக பேசியிருக்குது. அவங்கள மௌத்தாகும் வரைக்கும், அப்படி அவங்க அது திருமணம் முடித்தவங்களாக இருந்தாலும் சரி முடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, அப்படி தவற செஞ்சிட்டாங்கண்டா மௌத்தாகும் வரைக்கும் அவங்கள வீட்டில் வைத்திருங்க. அதாவது அவங்களுடைய கடமைகள் கூட அவங்களுடைய சில விடயங்கள் கூட நிறைவேற்றப்படாத முறையில் ஒரு தண்டனையாகத்தான் அவங்கள வீட்டில் வைக்கணும். வலை அவு யஜஅலல்லாஹு லஹுன்ன சபீலா, அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும் வரைக்கும் நீங்க அங்க வைத்திருங்கன்னு சொல்றது. இப்ப ஹஸரத் ரசூலுல்லாஹ் இந்த சூரா நூருடைய ஆயத்து இறங்கினோடனே சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டான், இந்த பாவத்தை செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் ஒரு முறையை ஏற்படுத்தி விட்டான் என்று சொல்லி இந்த ஆயத்துக்களை ஓதி காண்பித்தாங்க. அதனால எங்களுக்கு விளங்குது சூரத்து நிசாவுடைய இந்த 15வது ஆயத்து திலாவத் இருக்குது என்றாலும் சட்டம் அமுல்ல இல்ல, அது மன்சூக் மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. நாசிகான மாற்றி அமைத்த ஆயத்தான் சூரத்து நூருடைய ஆயத்துகள் என்கிறத நாங்க மறந்துவிடக் கூடாது. மேலும் 16வது ஆயத்துல
அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், வல்லதானி யக்தியானிஹா மின்கும் ஃபஆதுஹுமா. இப்ப சாட்சிகளின் மூலமாக இவர்கள் ஜினா செஞ்சார்கள் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவங்கள நீங்க நோவீங்க, அவங்கள வருத்தப்படுத்துங்க என்றும் அல்லாஹ் சொல்றார். ஃபஆதுஹுமா. இந்த ஆயத்தும் எங்களுக்கு தெரியும் மன்சூக் தான் என்றாலும் நாசிகான ஆயத் எந்த முறையில அவங்களுக்கு வருத்தப்படுத்த வேண்டும், அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆயத் மன்சூக் என்றது காரணம் பின்னுக்கால வரக்கூடிய அந்த தொடர் எங்களுக்கு அறிவிக்குது. ஃபைன் தாபா, அவங்க 2 பேரும் தௌபா செய்து, வ அஸ்லஹா, அவங்க ஒரு சாலிஹான நிலைமைக்கு வந்துட்டால், ஃபஆரிது அன்ஹுமா, அதனை நீங்க கணக்கெடுக்காம விட்டுவிடுங்க, அதை புறக்கணித்து விடுங்க. இன்னல்லாஹ கான தவ்வாபர் ரஹீமா, நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஆயத்து மன்சூக் என்கிறத நாங்க மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த நாசிக் மன்சூக்களை கட்டாயம் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சட்டம் என்று வரும் பொழுது ஓரளவாவது விளங்கி வைக்கணும். அப்படி இல்லை என்றால் இந்த குர்ஆன்களை ஓதும் பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருவதற்கு காரணமாக இருக்கும். அப்படி குர்ஆனை விளங்கி ஓதக்கூடியவங்க எங்கெல்ல குறவு. இன்றைக்கு அதிகமாக குர்ஆன் ஓதப்படுது தான் என்றாலும் வெறுமனே ஒரு கிளி போல ஓதிக்கொண்டு நாங்க போறோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறத விளங்க மறுக்கிறோம். இவைகள்ல கொஞ்சம் சிரமம் மேற்கொள்ளணும். அப்படி நாங்க கஷ்டப்பட்டு ஒரு பேஜ ஓதினாலும் நான் இத எனக்கு தெரிஞ்ச அரபை வச்சு இத விளங்க முயற்சி செய்கிறேன் என்ற ஒரு முயற்சி ஒன்று எடுக்கிறான். அதுக்கு பின்னால இதுடைய சரியான விளக்கம் சரியா என்று தர்ஜமத்தல் குர்ஆனை எடுத்து பார்க்கிறாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கிறாங்க. இப்படியான ஒரு முயற்சி எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயங்கள்ல நாங்க செய்வோம்டா நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இல்மின் உடைய ஈடுபாட்டுல நாங்களும் இருந்தோம் என்று சொல்லி அந்த பட்டியலில் எழுதிடுவான். மட்டும் இல்லாம தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எந்த சிறப்பை கொடுத்தானோ அதே போன்ற சிறப்பால் எங்களுக்கும் தருவான். எங்களுக்கு தெரியும் விபச்சாரம் செய்யறவங்க திருமணம் முடிச்சவங்களாக இருந்த அரபுல நாங்க அவங்களுக்கு ஜானி மஹ்சின் என்று சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாதவங்க அவங்க ஜானிக்கள் தான், அவங்களுக்குரிய தண்டனை வேற. திருமணம் முடித்து விபச்சாரம் செய்யக்கூடியவங்களுக்குரிய தண்டனை வேற. ஏற்கனவே ஏராளமான சம்பவங்கள் ரசூலுடைய காலத்திலையும் நடந்திருக்குது. அதுக்கு பின்னால சஹாபாக்களுடைய காலத்துல சில விஷயங்கள் நடந்திருக்குது. ரசூலுடைய காலத்துல ஒரே ஒருத்தருக்கு தான் கல்லடித்து கொல்லப்பட்டது என்றும் சொல்லப்பட்டிருக்குது. அதிகமாக 2 சம்பவங்கள் ஃபேமஸ் என்று கூறப்பட்டிருக்குது. அதுல மாயிஸ் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது காமிதியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண். இப்படியாக அவங்க விபச்சாரம் செய்த பட்சத்துல சாட்சிகள் நிரூபிக்கப்படும் பொழுது அவங்க தண்டிக்கப்பட்டாங்க. அந்த தண்டனையின் நேரத்துல இழிவாக சிலவங்க பேசினாங்க, சிலர் அவங்கள அவமதிச்சாங்க. ஹசரத் ரசூலுல்லாஹ் அந்த தண்டனையை பெறுவதற்கு தைரியமாக முன்வந்த அவங்களுக்கு கிடைத்த வெகுமதிகளை பத்தி சொல்லி காட்டினாங்க. இதனால தவறுகள் செய்தால் அதற்குரிய தண்டனைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் ஈமான் உள்ளவர்கள். தவறுகள் செய்துவிட்டு அதனை மறைத்து நாங்கள் நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் நாளை கியாமத்து நாள் அன்று நிச்சயமாக சிக்குவார்கள், அல்லது மௌத்துடைய நேரத்தில் அவர்கள் அதற்குண்டான தண்டனைகளை கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. இப்படியாக பாவங்கள் நடக்கும் பட்சத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல தௌபா செய்யும் பழக்கமுடையவர்களாகவும் இருக்கணும். ஐத்தான் இங்க சொல்லப்பட்டுச்சு இந்த ஆயத்து மன்சூகாக இருந்த போதிலும் சில சாட்சிகள் இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கு தெரியும் நான் பாவம் செஞ்சேன் என்றாலும் தண்டனை பெறறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படியானவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சி இல்லாமல் மறைச்சிட்டான் என்றால் அது அல்லாஹ் தான் மறைக்கிறது. அல்லாஹ் எங்களுடைய மானத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் தந்திக்கிறான். ஆனா அதை வைத்து மேலும் மேலும் அந்த பாவங்கள்ல ஈடுபடாம
நாங்கள் தௌபா செய்யக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். கியாமத்து நாள்ல அப்படி தௌபா செய்யாம வரக்கூடியவங்க மிகவும் தண்டிக்கப்படுவாங்க. மனிதர்கள்ல சிலவங்க இருந்தாங்க இந்த பயங்கரமான பாவத்தினுடைய தொழிலையே செய்யக்கூடியவங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி தொழில் செய்யக்கூடியவங்க, அதிகமாக விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு தாஊன் என்ற தொத்து நோயை அனுப்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறார். அடுத்தது வாழ்க்கையில் அவங்களுக்கு தரித்திரம் வரும். அல்லாஹ் பலவிதமான சோதனைகளை அவர்களுக்கு செய்வான். திடீரென்று அவங்களுக்கு அகால மரணம் வரும். வசூரி நோய்கள், பிளேக், அதாவது கொலரா, பேதி, இது போன்ற நோய்களுக்கு அவங்க உள்ளாக்கப்படுவாங்க. இது போன்ற எல்லா நோய்களுக்கும் தாஊன் என்று சுருக்கமாக சொல்லுவாங்க. பொதுவாக இந்த வசூரிய நோய்க்கும் கொலராவுக்கும் தாஊன் என்ற பெயர் பாவிக்கப்படும் என்று தஃப்சீர்ல எழுதுறாங்க. கியாமத்து நாள்ல விபச்சாரம் செய்தவங்களுடைய மறைவிடத்தை பிடித்து இழுத்து அவங்க மீது நெருப்பு கசைகளால அடிக்கப்படும். வேதனை பொறுக்க முடியாம சத்தமிடுவாங்க. அந்த நேரம் நரகத்துல பாவிகளை வேதனை செய்யும் ஜபானியாக்கள், மலக்குகள் அவங்கள பார்த்து, நீங்க அல்லாஹ் தாலாவுக்கு வெக்கம் இல்லாம, அல்லாஹ் தாலாவுடைய விஷயத்துல வெக்கிக்காம சிரித்து விளையாடி கொண்டு சந்தோஷம் அடைஞ்சீங்க, இந்த பாவங்களை செஞ்சீங்க, எந்த விதமான உணர்வும் அல்லாஹ்வுடைய பயத்தினுடைய விடயத்துல கொள்ளல்ல என்று ஜபூர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஜபூர் வேதம் எங்களுக்கு தெரியும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இறக்கப்பட்டது. அதில் கூட இந்த விபச்சாரத்துக்குரிய தண்டனையாக இந்த முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துடனே இந்த ஜினாவோட சேர்ந்த இன்னும் ஒரு பகுதி தான் லிவாத் என்று சொல்றது. லிவாத் என்கிறது ஒரு ஆணோட அந்த தொடர்பை வச்சு கொள்றது. அதே மாதிரி பெண் ஒரு பெண்ணோட அந்த தொடர்பை வச்சு கொள்றது. இதற்கு அரபுல சிஹாக் என்று சொல்றது. எனவே இந்த லிவாத், சிஹாக் இவைகளும் பெரும் பாவங்கள். இவைகளுக்கு தௌபா செய்யணும். யாரு தௌபா செய்யறதுக்கு முன்னால மௌத்தாவாங்களோ அவங்கள கபூர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவம் மாற்றுவான். அது பன்றியுடைய உருவம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இத மாதிரி மோசமான பழக்கத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், அதாவது லிவாத்துல, சிஹாக்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த ஆண்கள், பெண்கள் தௌபா செய்யாமல் மௌத்தா போவாங்க என்று சொன்னா, ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள மிருகங்களாக மாற்றுவான். அதுல பன்றிகளாகவும் கழுதைகளாகவும் மாற்றப்படுவாங்க என்று சொல்லப்படுது. காரணம் என்னண்டா, மிருகங்கள்ல பண்டியையும் கழுதையும் தவிர வேற எந்த பிரயாணியும் லிவாத்துல ஈடுபட்டது இல்லை. இத இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுகளுக்கு விளக்கம் கூறுவதில் துல்லியமான அறிவுடையவங்க. அவங்களுடைய கருத்து, இந்த ரெண்டு மிருகமும் தான் இப்படியான லிவாத் என்ற பாவத்தில் ஈடுபடும் என்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நாங்க தௌபா செய்யக்கூடியவர்களாக மாறிடணும். இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின். தௌபா யாருக்கு? பாவங்களை அறிவு இல்லாம, இது பாவம் என்று தெரியாம செய்யக்கூடியவங்களுக்கு தான் தௌபா இருக்குது என்ற ஒரு ஆயத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்றாலும் சில ஆயத்துகள் இருக்குது. தெரிஞ்சு செஞ்சாலும் அவங்க மறுபடியும் அதன் பக்கம் மீள மாட்டாங்க என்ற உறுதி கொள்ளும் பட்சத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை கபூல் செய்வான். அந்த பாவங்களை செஞ்சுட்டு தௌபாவையும் மேற்கொண்டு பிறகும் அதே பாவத்தை செய்வாங்கண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவங்க பரிஹசிப்பவர்கள் என்றும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக எங்களுக்கு சூரத்துன் நிசா உடைய 15, 16, 17 ஆயத்துகள் இந்த விடயங்களை எங்களுக்கு பேசுது. 17வது ஆயத்துல சும்ம யதூபூன மின் கரீப் ஃபஉலாஇக யதூபுல்லாஹு அலைஹிம்
இப்படி பாவம் செஞ்சவங்க அவசரமாக தௌபா செய்வாங்க. சும்மா யதூபூன மின் கரீப், அவசரமாக தௌபா செய்வாங்க. அதற்காக வேண்டிய கால நேரங்களை தாமதித்து கொண்டு இருக்க மாட்டாங்க. அவசரமாக தௌபா செய்யக்கூடியவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், ஃபவுலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அவருடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். வகான் அல்லாஹு அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாவற்றையும் அறிந்தவனாகவும் ரொம்ப நுணுக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான். இப்ப அறியாமையால தீமை செய்யறது, பாவம் செய்யறது என்ற வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த பதம் தெரிந்து கொண்டே பாவம் செய்தா அதன் அவன் மன்னிக்க மாட்டான் என்ற கருத்தல்ல. பாவம் செய்யறத ஒரு அறியாமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்றும்